இப்போ மேஷ ராசிக்கு இந்த வருகின்ற சனி பயிற்சி வந்து எப்படி இருக்கும்? மேச ராசிக்கு இந்த வருகிற சனி வந்து 7.5 சனியின் துவக்கம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிற வேண்டியது நல்லது. அதாவது 7.5 சனினா ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு நம்மளுக்கு மைனஸ் கொடுக்குறாரோ அவ்வளோத்துக்குள்ள ப்ளஸ்ஸும் கொடுப்பார். வீடு கட்ட முடியாதவங்களுக்கு வீடு கட்டுவாங்க. ஆனால் அங்கே ஏதாச்சும் ஒரு இடைஞ்சல்கள் கொடுப்பாங்க. கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஆனாலும் அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு நிறைய சிக்கல்களை உருவாகும். ஒரு சுப நிகழ்ச்சி வந்து அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு முடிச்சு போட்டுருவாங்க. ஒரு நெகட்டிவ் முடிச்சு வரும். அதனால் கொஞ்சம் இந்த சுப நிகழ்ச்சி வரும்போதே நீங்கள் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து தயார் பண்ணிக்கணும். அடுத்த நெகட்டிவாக வந்து நமக்குள்ளே அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பரிகாரங்கள் எல்லாமே செய்யணும். அதனால் மேசராசிகர்களுக்கு சுப விரயமான விஷயங்கள் நடக்கும். ஆனால் கவனமான விரயமாக இருக்கணும். ரொம்ப கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்போ மேஷராசிக்கு வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, கல்யாணம்லாம் கை கூடன்னு சொல்கிறீங்க. இதை தவிர இப்போ வாகனத்தில் போகும்போது எனக்கு 7.5 வந்துடுச்சு, வாகனத்துலலாம் போகலாமா, இல்லை ஏதாவது புது விஷயங்கள்ல கை கொக்கலாமா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற நிறைய சந்தேகங்கள். ஆமாம், அந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ வாகனம் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு மருத்துவ செலவுகளும் அங்கே நடக்கக்கூடியது இருக்க தான் செய்யும். அப்புறம் நம்ம வெளிநாட்டு பயணத்துக்குள்ள நிறைய வாய்ப்புகள் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதெல்லாமே இதாக தான் இருக்கும். அதனால் வாகனத்தில் போகிறது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் மேசராசிக்காரர்கள். ஏன்னா அங்கே சனி நீச்சமாக இருக்கிறதுனால ஆயுள்காரகன் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த வாகன விஷயங்கள் அதெல்லாம் கவனிக்க மாதிரி இருக்கணும். அடுத்தால பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வெளிநாடு வாய்ப்பு, அந்த வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், இது எல்லாமே இவங்க வந்து ஒரு போராட்டமான ஒரு தன்மையாக இருக்கும். உறவு நிலையில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். உறவுக்கு எவ்வளோ செஞ்சாலும் அந்த உறவு வந்து இவங்களை பாசிட்டிவாக பார்க்கவே மாட்டாங்க. அவங்க உறவுகளில் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணணும், உறவுகளோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த உறவுகளோடு அவங்களால காண்டாக்ட் பண்ணவே முடியாது. அந்த உறவுகள் வேணுக்கும் இவங்களை நெகட்டிவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த உறவுகள் நிலையிலும் நிறைய விஷயங்கள் அவங்க இதாவாங்க. கணவன் மனைவியுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் காண்டாக்டில் பண்ணுறது வந்து பண்ணினாங்கன்னா நல்லா இதாக இருக்கும். ஆனால் பண்ணது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் பேசுறதுக்கே டைம் கிடைக்காத மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்குள்ள அந்த கனெக்ஷன் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி அந்த ஃபீல் கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆரோக்கியத்தில் என்ன மாதிரி கவனத்தில் இருக்கணும் மேம்? ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவங்க அதாவது கால், அந்த பாதம் இதெல்லாமே வலிகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி முட்டிகள் அந்த சார்ந்த வலிகளும் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் அந்த இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சிந்திக்கிறது, தலைவலி, நிறைய சிந்தனைகள், அதுவாகுமா இதுவாகுமா, அந்த தலைவலி பிரச்சனையும் இவங்களுக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் தலைவலி, இந்த கால் முட்டி அந்த மாதிரி வலிகள் ஒன்று உச்சந்தாலே இல்லாட்டா கால் பாதம் முட்டி, அந்த முட்டியிலேருந்து பாதம் வரைக்கும் உள்ள விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் தப்பிக்கலாம்.